யார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் எதுக்கு சர்ப்ரைஸ் எதுக்கு. நம்மளுக்கு தான் அந்த அக்கா வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா திடீர்னு வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டாங்க. நான் யாரோ வர்றாங்க கொலுசு சத்தம் கேட்குது என் பாப்பா தான் வந்துட்டுருக்கா போல் அப்படின்னு நினச்சேன். கடைசி நம்ம முனிஸ் அக்கா தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க. ஒரு தடவை வந்திருக்காங்க நம்மளை விடுறக்கா ஒரு தடவை வந்தாங்க. வந்துட்டு சாப்பிடல செய்யலை சும்மா உட்காந்துட்டு தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த இடம் திடீர்னு வரும். சரி உட்காருங்க சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்ட்டு இப்போ வந்து நம்ம சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி வாங்க ஒரு இன்ட்ரோ கொடுத்துருவோமே அப்படின்றக்கா இன்ட்ரோ கொடுக்குறக்கா வந்திருக்கேன். நீங்கள் வந்து அக்கா வீட்டுக்கு வந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்ன பண்ணுறோன்றது பாருங்கள். நம்ம அக்கா உங்களுக்கு தெரியும். அக்கா அக்கா கூப்பிடும் வராங்க. ஹாய், அவள் வீட்டுக்கு வந்திருக்கேன். பிரியாணி சாப்பிட்றதுக்காக வந்திருக்கேன். அதுக்காக வரல சும்மா வந்தாங்க. நம்ம பிரியாணி சாப்பிட்டே போகணும்னு சொன்னதுனால இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இவ தான் எங்கள் வீட்டுக்கு வர்றதா இருந்தது. ஆமாம், ஆனால் நான் வந்துட்டேன். நான் வந்தது இவளுக்கு தெரியாது. திடீர்னு வந்து நின்றுட்டாங்க, சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. சரி ஓகே பார்க்கலாம், ஒன்றுனா பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆள் இருக்கவங்க இவளுக்கு பேச வரலன்னு. ஆமாம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். அவ்வளோவா ஒன்றும் பண்ண மாட்டோம். என் சேனல்லே வீடியோ வரும், அக்காவுடைய சேனல்லே வீடியோ வரும். 2 சேனல் வீடியோவையும் நீங்கள் பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. எக் பிரியாணி பண்ணுறா. ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். இதெல்லாம் நான் பண்ணதே கிடையாது. வெஜ்ஜு பண்ணியிருக்கேன், சிக்கன் பண்ணியிருக்கேன், எக்லாம் பண்ணதே இல்லை. எப்படி இருக்குன்னு தெரில. நல்லா பண்ணுவீங்களா? தெரியல, பார்ப்போம். அவளே தெரியலன்றா. ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லை. அது வந்து நம்மளுக்குன்னா ஏதோ செஞ்சிடலாம், மற்றவங்களுக்கும் செய்கிறப்ப பார்த்து செஞ்சால் அது வராது நல்லா. நீ வாட்டுக்கு ஏனோதானோ பண்ணி விட்டு நல்லா வரும். பண்ணிடுவோம். நீங்களும் சாப்பிட வாங்க. அவள் சேனல்லையும் வீடியோ வரும், என் சேனல்லையும் வீடியோ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை காமிக்கிறீங்களா எங்களுக்கு என்னைய காமிக்கிறீங்களான்னு தெரியல. நான் உங்களை தான் காமிக்கிறேன். என்னைய எப்படியா காமிப்பேன் ஃபோன் கிட்ட வச்சு? இப்போ என்னமோ எடுத்துருக்கா கொலக்கட்டை, ஓலை கொலக்கட்டை. எப்போ பண்ணது? நல்லா இருக்கும். வீட்டுக்கு போவேல கூப்பிட்டு. இப்போ இது சாப்பிட்டா பிரியாணி சாப்பிட முடியாது. அப்படியா? அதனால நேற்று லைவ் போடல. இன்னைக்கா லைவ் போடுங்கன்னு சொன்னாங்க. சரி பார்ப்போம் அப்படின்றது. ஓப்பன் பண்ணுங்க. விசில் போட்டோம். ஐயோ நீ வாட்டுக்கு திறந்துடாத. ஓப்பன் பண்ணி சாப்பிடும் போது பார்ப்போம். இப்போ அக்கா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கான். என்னென்னது நம்ம வீட்டில்? தயிர் பச்சடி, எக் பிரியாணி. எக் பிரியாணி நான் சாப்பிட்டதே இல்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். வீட்டில் ஒரு தடவை கூட வச்சதே கிடையாதான். சிக்கன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணிலாம் சாப்பிட்ருக்காங்க. எக் பிரியாணி சாப்பிட்டது கிடையாதான். முட்டை பிரியாணி போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். என்னது முட்டை பிரியாணியா அப்படின்றாங்க. இனிமேல் நானும் எங்கள் வீட்டில் பண்ணுவேன். பண்ணுங்க, பண்ணி அப்படியே பார்சல் அனுப்புங்க எங்களுக்கெல்லாம். மதுரைக்கு அனுப்புவாங்க. ஆமாம் அதுக்குள்ளே நாங்கள் ஊருக்கு போயிடுவோம்ல. சரி பார்க்கலாம். காரம் செட் ஆகாது, கொஞ்சம் காரமாக இருக்குது. மித்தபடி எல்லாமே சூப்பர். தேங்க்யூ. சுடுது அதுக்காக தான் பக்கத்தில் டேபிள் ஃபனச்சிட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். 2 பேரும். சரி ஓகே பார்க்கலாம். எனக்கு அந்த தட்டு அங்கே இருக்குது, சாப்பிடணும் இனிமேல் தான். சாப்பிட்டுட்டு பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ அக்கா சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு. ஏன்னா பாப்பா அழுதுட்டுருக்கானாம், அதனால் வேகமாக கிளம்பிட்டாங்க. வேமாவா? ஆமாம். எவ்வளோ நேரம் ஆச்சு வந்து? 12:30க்கு வந்தேன். 1 மணி நேரம் தான் இருக்குது. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் இருக்குது. வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இன்னொரு நாளைக்கு சாப்பாடு கொஞ்சம் எடுத்துட்டு. பாப்பாவுக்கு வந்து பிரியாணி பிடிக்கும் சொன்னாங்க. அது கொஞ்சம் உரப்பாக இருக்குன்ட்டு அக்கா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து உரப்பு அந்தளவுக்கு தெரியலை. நம்ம உரப்பே சாப்பிட்டு பழகினால அந்தளவுக்கு தெரியல. அக்கா வந்து உரப்பு சாப்பிட மாட்டாங்க போல். ஆனால் உங்களுக்கு கோவம் வருமா? உரப்பு சாப்பிடலாம் கோவம் வராது சொல்லுவாங்க. கோவம்லாம் பலியாக வரும். அவங்களுக்கு தான் உரப்பாக இருக்குது சொன்னாங்க, லைட்டாக உரப்பாக இருக்குன்னாங்க. பாப்பா கொஞ்சோண்டு பிரியாணி வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னை எங்கள் பெரியம்மா கொலக்கட்டை கொண்டு வந்திருந்தாங்க. அதை கொடுத்து விட்டுட்டு அக்கா வழி அனுப்ப போகிறேன் நான். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஆமாம், அடுத்து என்ன வீடியோ போடலான்ட்டு தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இவ வீடியோலையாவது சொல்லுங்கள். ஏதாவது ஒரு வீடியோ ஏதாவது ஒரு சேனலில் சொன்னாலே போதும். சேலஞ்ச் வீடியோ மாதிரி சொல்லுங்கள். ஆனால் அது நாங்கள் பண்ணுற மாதிரி சொல்லணும், பண்ணாத மாதிரி சொல்லாதீங்க. எங்களுக்கு தெரிஞ்சதாக சொல்லுங்கள். ஓகேவா? அக்கா வழி அனுப்புறதுக்காக கீழே வரைக்கும் போகிறேன். பாய். இன்னொரு நாள் பார்ப்போம்.
எவ்வளோ சிம்பிளாக இருக்கும் பாருங்கள் நாங்கள் 2 பேரும் அந்த வீடியோவில். நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி தானே எடுக்க முடியும். ட்ரெஸ்ஸுதே மாறி இருக்கு. ஆமாம், இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்க மாதிரி தான் இருக்கும். நாங்கள் இன்னும் சவுண்டு கம்மியாயிடுச்சு ரோடில் அக்கா ஸ்கூட்டியில் சிங்க பெண் மாதிரி போகிறாங்க. நம்ம ஸ்கூட்டி ஓட்டவே முடியாது. கொட்டிராம இதெல்லாம் கட்ட முடியல. இந்த கட்டப்பை அப்படியே லைட்டாக நீங்கள் வேகத்தடியில் டங்குன்னு போட்டிங்கன்னா அது எல்லாம் வெளில வந்துடும். அது திங்க நீங்கள் தான் ஊட்டி விடணும். சரி பாய். நாளைக்கு பார்ப்போம். வாரேன் வாரேன். நீங்கள் நாளைக்கு போயிடுவீங்கள்ல பார்லருக்கு? சரி பார்ப்போம். சரி பாய். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய். பாய், டேக் கேர்.